வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். आज की रात मजा If you smell what the rock is cooking. அட தச்சம் பிடிச்ச போக்கான் என்னமே எழுதிருக்கான் பாருங்க. பார்க்க முடியல படத்தை. நான் சரி படத்தை இந்த படத்தை உனக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் உனக்கு? என்னது என்ன கோபால் கடையில வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? டேய், அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள், அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. என்னது அங்கிளா? முதல் முறை உலகத்தில் கண்டேன். வெள்ளை நிற இரவை கருநிற பகலை முதல் முறை பார்த்தேன். இடிகளை உரசி புயல்களை அலசி நடந்தவன் நான் தானே. இது என்ன மாயா மலர் ஒன்றை பறிக்க முதல் முறை பயன்போனே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கடலமுத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்தானா இருக்க. ஏன் கவலைப்படுற? அவன் முட்டுக்காண்டு கரும்புலிய வச்சுக்கிட்டு அதான் மச்சம்ல அலையிறான். சிலவே அதுவும் இல்லாம ஏங்குறான். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் ஃபீல் பண்ற? டேய், எதை வேணாலும் நான் மன்னிச்சிருவேன்டா. இத கையின்னு சொன்ன பாத்தியா, அது முத தப்பு. ஆனா அதுக்கு நெயில் பாலிஷ் போட்ட வர்றா. உனக்கு பாஸ் இந்த ஜென்மத்துக்கு கிடையாதா. உனக்கு டிகிரி நீ உன் பரம்பரைக்கு நினைச்சு பார்க்க கூடாதா? ஃபெயில் 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 ஃபெயில். இந்த மைக் இருக்குல்ல, இத கூட ஆன் பண்ணாதான் பேச முடியும், பெண் பண்ணா பேச முடியும். இந்த மைக்குக்கு சவுண்ட் வருதுல்ல, இந்த மைக்குக்கு சவுண்ட் கூட ஆம்பளி பயிர்ல இருந்து தான் வரும், பொம்பளி பயிர்ல இருந்து வராது. கடைக்கு போனா கூட ஆம்பளைட் தான் சாப்பிட முடியும், பொம்பளைட்னு ஒண்ணு கிடையாது. அவசர ஊர்திக்கு கூட ஆம்புலன்ஸ் தான் பேர் வச்சான், பொம்புலன்ஸ் வைக்கல. ஏன் பொம்புலன்ஸ் பேர் வைக்கல? சிவி சிங்காரிச்சு அது வர்றதுக்குள்ள இவன் சீவன் போய் நீங்க நினைக்கலாம் பென் டிரைவ்ல தானே 3000 பாட்டு ஏத்துறாங்கன்னு. அதனாலதான் அதுல வைரஸ் வருது. இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நடக்குமே ஒரு அது. கணவன் மனைவி வந்துட்டா. கணவன் மனைவி இல்லாம ஒரு ஜோக்கே இருக்க முடியாது நான் சொல்றேன். சரி சங்கவி, உங்களுக்கு ஏதாவது வந்த கால்? காலே வராதுங்க, யாருமே காலே பண்ண மாட்டாங்க எங்க அப்பாவை தவிர்த்து. நம்பரை சொல்லுங்க, கீழே ஸ்க்ரோல்ல போட்டு விட்டுறோம். அடிப்பானுங்க. தாமரை உங்களுக்கு? அது நம்பர் வந்து எடுக்கிறதே இல்ல. நைட் ஒரு 3 மணிக்கு அடிப்பாங்க. தூங்கிட்டீங்களா? உங்களுக்கு என்ன வந்துச்சு? டிவி சரியா தெரியலங்க. சத்தியமா காமெடின. நீ யாரையும் நம்ப மாட்டியா? நம்புறேன், எல்லாரையும் நம்புறேன். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன். அமுகு டுமுகு அமால் டுமால் தான். நான் தல ஏம்பா தேனு கொஞ்சம் நில்லு. தோட்டமா வாங்கம்மா. ஆமா, தேனு லிட்டர் எவ்வளவு? 1 லிட்டர் தேன் 300 ரூபாமா.
ஏன்பா மருந்துக்கு வாங்குறேன் தேன் சுத்தமா இருக்குமா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? காட்டுக்கு நாங்களே போய் அழிச்சு ஏத்துன தேனுமா? நம்பி வாங்கலாம், சுத்தமான தேனுமா. இப்படிதான் முன்னாடி ஒருத்த வந்தான், கலப்பட தேனை நல்ல தேனு ஏமாத்தி வித்துட்டு போயிட்டான். ஏமா அப்படிப்பட்ட ஆள் இல்லம்மா நானு. இது சுத்தமான தேனு, வேணும்னா சோதனை பண்ணி வாங்கிக்கோங்க. அத நாங்க எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? நல்ல தேனா இருந்தா நாய் நக்காதுமா, நீங்க வேணா சோதனை பண்ணிக்கோங்க. நல்ல தேனு நாய் நக்கதா? டாமி டாமி பேர் நல்லா இருக்கு, மூஞ்சி நல்லா இல்லையே. கொஞ்சம் இப்படி வாங்க. எதுக்குமா கூப்பிட்ட? டாமி உன் கைய கொஞ்சம் காமி. ஐ தேனு. ஏப்பா நல்ல தேனை நாய் நக்காதுன்னு சொன்ன, நக்கிருச்சு. யாரை ஏமாத்த பாக்குற? இதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? நான் மந்திரவாதி இல்லடா, தீவிரவாதி. பைத்தியக்கார கூதி. நல்லா குற்றாலத்துல இருக்க வேண்டியெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? இது அச்சமே இல்லாத டான்ஸ், பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத டான்ஸ். இதுக்கு வந்து யாருக்கிட்டையும் எங்கேயும் நான் ஆடுவேன், எங்கவும் பண்ணுவேன். எனக்கு எங்க ஆடணும்னு தோணுதோ அங்க ஆடுவேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்றேன், அவன் அப்பா இறந்ததுக்கு பையன் மாலை போட்டுலாம் ஆடி இருக்கான். அப்பா இறந்து வீட்டு போ சவத்துல சாவு டான்ஸ் சொல்றாங்க. சத்தியமா அது அப்படி கிடையாது. எனக்கு அப்படி தோணவே இல்லை. எனக்கு இறங்கி எனக்கு வந்து சத்தியமா என்ன வந்து உட்கார முடியல. இதே டான்ஸை இங்க வேற எங்கேயாவது இப்போ சென்னையில வேற மாதிரி இடங்கள்ல, அண்ணா நகர்ல வேற எங்கேயும் இடங்கள்ல ஆடினாங்களோ ரசிக்க மாட்டாங்க. பால்கனியில் நின்று பார்க்குற நடனம் தான் இது. ஆனா அதுவே இப்போ ஒரு பரதநாட்டியமும் மற்ற டான்ஸ் ஆடினாங்க, அவங்க ஸ்டேஜுக்கு ஏறி போய் பாராட்டுவாங்க. அப்படி ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. காருக்குள்ள கண்ணாடி இறக்காம பார்த்து ரசிப்பாங்க. தன்னைத்தானே தூக்கி கொள்கிற ஒரு நடனம் தான் இது. தன்னைத்தானே நிரூபிக்கிற, தன்னோட சந்தோஷத்தை நிரூபிக்கிற, யாருக்கும் எந்த பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் இந்த மியூசிக்கை நான் மறுபடியும் உங்களுக்காக போடுறேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. புருஷனை விட்டுட்டு ஏன் நீ சென்னை வந்த? உன் புருஷனை விட்டுட்டு? நான் எங்க மாமா பிடிச்சிருந்துச்சு வந்தாங்க. உங்க ஹஸ்பண்ட் கூட 6 வருஷம் இருக்கு. 6 வருஷம். எப்படி திடீர்னு உங்களோட கனெக்ஷன் ஆச்சு? ரெண்டு பேருமே விருப்பப்பட்டார். ஆமா, அவரும் விருப்பப்பட்டுதான் மேம். ரெண்டு பேருமே வந்து உண்மையை சொல்ற, அவர் விருப்பப்படவே இல்ல சொன்னாரு. கட்டியிருக்கோம், போட்டோ எடுத்து வச்சிருக்கோம், எல்லாமே உள்ள இதெல்லாம் எல்லாமே இருக்கு. நான் வேணா இப்ப தாலியெல்லாம் கட்டல மேடம். தாலி கட்டல. சரி, நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தீங்கல்ல, அப்ப புருஷன் பொண்டாட்டியா தான் வாழ்ந்தீங்க. கண்டிப்பா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பஞ்சாயத்து பண்ணி சைன் எல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. சிரிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்ன டிவில பார்த்தாலும் சரி அவ்வளவுதான். நீ சிரிக்காத ரம்யா. என்ன பாரு, மறுபடியும் கோவம் வருது உனக்கு. என்ன என் வாழ்க்கை வீணடிக்கிறீங்களா? மறுபடியும் அவனுக்கு கோவம் வருது. என்ன பாரு ரம்யா, என்ன பாரு, கோவத்தை அடுக்கு. என்ன கேக்கு சொல்லு. சம்பாதிச்செல்லாம் உனக்கு என்னடா கொடுத்த? இப்ப என்ன தெருவுல விட்டு போனா உனக்கும் பொண்டாட்டி கிடையாது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. Talibin Brock Lesnar Enga da WWE. மனைவியை தூக்கி போட்டுட்டு அவ சண்டை போட்டா, அவ என்ன கொடுமைப்படுத்தினா, அதனால நான் இன்னொரு பொண்ணை தேடி போனேன்னு சொல்றாரு. உன்னை தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த வீட்டுக்காரர் உங்களுக்கு எப்படி இருந்திருப்பாரு? எப்படி இருந்திருப்பாரு? எங்க வீட்டுக்காரரும் சில இதுவெல்லாம் பண்ணிருக்காரு, அதனால வெளியே தெரியாதுன்னு. பேஷன்ஸ் போடுதுங்க. ஐ எம் வெரி வெரி சாரி. என்னன்னா இவர் உட்கார்றது விதம், அவர் உட்கார்றது அந்த தோரணை எனக்கு ரொம்ப கோபம் வருது. பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் ஒழுங்கா குடும்பமா வாழ சொல்லுங்க மேடம். என் புருஷன் தான் வேணும், என் பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும் மேடம். நான் வாழ மாட்டேன், சாவேன், உங்க கூட வாழ மாட்டேன். இல்ல நான் ஜெயிலுக்கு போறதுக்கும் ரெடி. நீயே ஒரு வியாசங்கார. ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவான். ஓ, ஒரு ஆம்பளை 1008 சொல்லுவான். நீங்க என்ன முடிவு பண்ண போறீங்க? என் பிள்ளைங்களுக்கு அப்பா, என் புள்ள நைட்டு அவதான் வரமாட்டான்னு சொல்றாரேமா. நீ என்ன பண்ண போற? வேணாம்னா நீ எங்களுக்கு தேவையான படியை கொடுத்துட்டு நீ கிளம்பலாம். எப்படி கொடுக்க முடியாது மேடம்? காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட். அது கம்மினே. அட பாவி,
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. படத்துக்கு ராயன் வச்சதுக்கு பதிலாக கோவிந்தன் வச்சிருக்கலாம். ஏன்னா படத்தில் ஒரு ஹீரோ பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு கையில் ஒரு குத்தூசி வச்சிருக்காரு. அதை வச்சுக்கிட்டு 1,00,000 பேரை கொள்றாரு. படத்துக்கு குத்தூசி கோவிந்தன் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம்ல, அதுக்காக பயன்பட்டுருக்கும். டைட்டில் ஒரு ரைமிக்காக இருந்திருக்கும். ராயன் வச்சதுனால ஒரு பெரிய புண்ணியம் இல்லை. படத்தில் மேஜர் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனில் பார்த்தா ஹீரோவை 2 பேர் குத்தி போடுவாங்க. அதை ஒரு மேஜர் ட்விஸ்ட்னு வச்சுருக்காங்க. அப்போ அவர் ஹீரோ சரிஞ்சு படுத்தவர் தான். படம் முடிச்சு கூட சேர்ந்து படுத்துறது. அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. மானம் வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லையா? எனக்கு மானம் வெக்கம் சூடு சொரணம் எல்லாம் இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு 2 கிலோ வாங்கிட்டா என்ன நான் வச்சுக்கிறேன். என்ன செத்த பையில உங்களோட வந்த நாளைக்கு மானமே போச்சு எனக்கு. சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். மிகச்சிறந்த ஒரு லெக் ஸ்பின் போலர். போலிங் போட்டா யாராலும் ஆட முடியாது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீ பாத்ரூம்ல மஞ்சள் தேய்ச்சு குளிச்சதா நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நாங்க எல்லாரும் பார்த்தோம். வாய் திறந்து சொல்றா. டேய் பெரியவன் கேக்குறான்ல சொல்லு. ஏன்டா மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிற? ஏடாக ஐயா. ராகவா தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. சரி விடுனா ராகவா என்னடாச்சு? என்ன பொம்பளை மாதிரி பண்ற? விடுன்றல்ல. கேக்குறல்ல நீ பண்றது அசிங்கமா இருக்கு ராகவா. விடுன்றல்ல. சொல்றா என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல. சொல்றா ஏன்டா இப்படி பண்ற? விடுன்னு சொல்றல்ல. கேக்குறல்ல சொல்றா. லூசுரா லூசு இல்லனே மென்டல். ஹலோ சொல்லுங்க மேடம். செல்வராணி, சொல்லுங்க மேடம். உங்களுக்கு சஞ்சீவ தெரியுமாமா? செக்யூரிட்டி ஆபீஸ் தெரியுமா? நீங்க வந்து அவரோட ஆபீஸ்க்கு போயிருக்கீங்களா இல்ல அவர் உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காரா தெரியல. இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல அவர் வந்துட்டு உங்க பின்னாடி முன்னாடி சைடுல எல்லாம் வீடியோ எடுத்திருக்காரு. யார் மேடம்? அந்த ஆளு. என்ன செஞ்சு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு ஃபீல்ட் ஆபீசர்னு சொல்லிட்டு உனக்கு மரியாதை கொடுத்தா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மன்னிச்சிடுமா. சாரிமா. புறம்போக்கு பொறுக்கி சாரி. அவனுக்கு சாரி செருப்பு பிஞ்சு போயிடாங்க வந்தனா நாய உனக்கு புறம்போக்கு பொறுக்கி நாய. ஏன்னா எங்களா இருந்து வந்த நீ எங்க கிடந்த ஒரு ஆபீசர் மாதிரி நீ நடந்துக்க. உன் மூஞ்சி பார்த்த உடனே நான் அன்னைக்கு சொல்லிட்டேன் நீ ஒரு ஆபீசருக்கே தகுதி இல்லாதவன். நீ பொறுக்கி நாய. உன்னை பத்தி அங்கேயே சொன்னாங்கடா கடையில நீ ஒரு பொறுக்கி. தனக்கு ஒரு பொம்பளை நீ கூட்டிட்டு வரும்போதே நான் நினைச்சேன் தனக்கு ஒரு பொம்பளை ஃபீல்ட் ஆபீசர் எப்பறம் வண்டியில வச்சுட்டு வருவான் பொறுக்கி பொறுக்கி எவன் கூட்டிட்டு வருவான் அது மாதிரி. நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்குறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன். கேக்குறான் மேக்ரானா? மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இருக்கு. கலெக்டர் வேலைய பாத்துக்க போறேன். அங்க ஏத்தமா பேசிக்கிட்டு இருக்க? அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே பார்த்த? என்னப்பா சின்ன பழம் வச்சுக்கிட்டு அசிங்கப்பட்ட கிட்ட வந்து பேசாதயா. பேட்ஸ்மேன் அடிக்குது. ரொம்ப அழகா இருக்காங்களா? அதுமாதிரி நண்பர்கள்ங்க சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.